500 மீட்டர்ல யாரோ வர மாதிரி இருக்கு. அது லைட்னிங்கோட நிக்கோ, அப்புறம் ஆலோ வரான். அப்ப அவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களா? ரெஸ்கியூ டீம் உடனடியா வெளியில போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இந்த டனல்ல இடிஞ்சு விழுது. நாம எப்படி இங்க இருந்து வெளியில போறது? என்ட்ரன்ஸ் பிளாக் ஆயிடுச்சு. இனி நம்ம என்ன பண்றது? அப்ப நம்ம கதை அவ்வளவுதானா? அச்சச்சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பயமா இருக்கு. டாடி மம்மி எங்க இருக்கீங்க? ஏய் பயப்படாதீங்க. யாராவது நம்மள வந்து காப்பாத்துவாங்க. அதனால நீங்க தைரியமா இருங்க. அது என்ன? அயன் மினட்டோரஸா? நம்ம காய் தான். நம்மள காப்பாத்த காய் வந்துட்டான். வாங்க, வெட்டியா நின்னு வேடிக்கை பார்க்காதீங்க. சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போயிடலாம். வாங்க. காய் வந்துட்டியா? ஓகே, எல்லாரும் இங்க மேலே ஏறி வாங்க. இந்த இடத்துல அந்த புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. கீழே இருக்கிறத விட இங்க இருக்கிறது எவ்வளவோ சேஃப். ஜாக்கிரதையா வாங்க, யாரும் பயப்படாதீங்க. Thank you guy, thank you so much. நீ காப்பாத்த வருவன்னு எங்களுக்கு தெரியும். போடா டே. நான் ஒண்ணும் வேணும்னு உங்களை வந்து காப்பாத்தல. ஏறி. நல்லதா போச்சு, உங்களுக்கு எதுவும் ஆகல. டாடி மம்மி உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நடந்துட்டு இருக்கு? சன்பர்ஸ்ட். இந்த பேரழிவுலாம் சன்பர்ஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அது இப்ப இந்த டெஸ்லா இந்தியா முழுக்க பரவுது. இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா அந்த சன்பர்ஸ்டுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சன்பர்ஸ்ட் நான் சொல்றீங்க? காய், இப்ப இருக்க நிலைமையில நாங்க இப்படி உங்ககிட்ட கேக்குறது தப்புதான். ஆனா இந்த ஸ்டோனை காப்பாத்த இப்ப உன்னால மட்டும்தான் முடியும். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன், இந்த மக்களை காப்பாத்து. உன்னோட கிரேட் வாரியர் அயன் மினிட்டோரஸ வச்சு காப்பாத்து. இப்பதான் என் உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? ப்ளீஸ் காய் எங்களை காப்பாத்து. எங்களுக்கு உதவி பண்ணு. அடடடடா, ரொம்ப தொல்லை பண்றீங்களே. சரிங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இந்த இடத்துலயே அமைதியா இருங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்க பசங்க உயிரை காப்பாத்துனதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. காய் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஒண்ணும் நோ நோ நோ. Thank you so much guy. நீதான் என்னோட ஹீரோ. thank you காய். அத சொல்லாதீங்க. என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லாதீங்க. இது எல்லாமே என்னோட தப்புதான். அவன் பேச்ச கேட்டு நான் மயங்கி விழுந்துட்டேன். நான் தான் ஸ்ட்ராங் ஆனவன் நினைச்ச அந்த போதையில சண்டை போட்டேன். ஆனா அதுல என்னோட கண்ட்ரோலை இழந்துட்டேன். அதனாலதான் கடைசியில் அப்படி ஆயிடுச்சு. நான் ஸ்டோனை காப்பாத்துறதுக்கு தகுதியே இல்லாதவன். ஏன்னா அவங்களை இந்த பிரச்சனைக்கு கொண்டு வந்ததே நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப மோசமானவன். ஆனா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எந்த ஒரு கெட்டதையும் நடக்க விட மாட்டேன். நான் இதுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். சன்பர்ஸ்ட், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் சன்பர்ஸ்டா இருந்தா அப்ப நான் அந்த இடத்துக்கு தான் போவேன். நிக்கோ, ஆல் உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? யா, ஒன்னும் ஆகல. எனக்கு வெக்கமா இருக்கு. நாங்க எப்படி இதை நடக்க விட்டோம்? இப்போதைக்கு அவங்களோட காயத்துக்கு மருந்து போடலாமா? யா, ரைட். அது என்னது? இந்த பேரழிவுகளுக்கு காரணம் அதுதானா? ஓகே, சன்பர்ஸ்டோட நாட்டுக்குள்ள நான் நேரடியா போறேன்.
இது அந்த சூரியனுடைய ராஜ்யம். இதுதான் என்னுடைய சன்பர்ஸ்ட். நான் விட மாட்டேன். என் மூதாதையர்கள் உருவாக்கின இந்த ராஜ்யத்தை அவங்க காலம் காலமா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்படி நான் அழிய விட மாட்டேன். அதை தடுக்க நான் ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அது என்னது? அது காய் தானே? ஓ, நமக்காக இன்னொரு கெஸ்டும் வந்திருக்காரு போல இருக்கு. உன்னோட முதல் வேலையை செய்யறதுக்கு நீ இப்ப தயாரா இருக்கல்ல? நீ எனக்கு அளவுக்கு அதிகமாலாம் உதவி செய்ய வேண்டாம். அவங்கிட்ட பேசி நமக்கு உதவுற மாதிரி பண்ணுவோம். இல்ல இந்த பிரச்சனைல நீ தனியா கஷ்டப்படுவல்ல. ஆனா உனக்கு உதவின்னு யாராவது இருந்தா நல்லா இருக்குமே. இது மோசமா இருக்கு. சன்பர்ஸ்ட் அழிஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அது என்னது? ஓ, அது பார்க்கவே அழகா இருக்குல்ல? நீ என்ன பைத்தியமா? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு. நீ இதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்க மாட்ட. அப்படின்னா இப்போ நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? நீயா? நாம சந்திச்சு கொஞ்ச நாள் ஆகுதுல்ல. ஆனா உண்மையை சொல்லணும்னா நீ சன்பர்ஸ்டுக்கு வருவன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த டெஸ்லாண்டியால ஒதுக்குப்புறத்துல இருக்கவங்க நாட்டுல இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீ ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு தான் நினைச்சேன். என்ன சொன்ன இப்போ? அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதான் காரணமா? ஆமான்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் உன்னை தடுப்பேன். நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒழுங்கா சொல்லிடு. டெஸ்லாண்டியாவோட எனர்ஜியை எடுக்கிறதுக்காக தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன? என்னோட குறிக்கோள் ஆரம்பத்துல இருந்தே இதுதான். இந்த டெஸ்லாண்டியால இருக்கிற பிளானட்டரி எனர்ஜியை மொத்தமா எடுக்கிறது தான். உனக்கு இந்த டெஸ்லா ஜுவல்ஸ பத்தி தெரியும்ல? அது எல்லாத்தையும் நான் எடுக்க போறேன். அதை எடுக்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட இந்த மாதிரி அப்ரோச் பண்ணேன். அதோட என் பிளானை நிறைவேற்றுறதுக்காக தான் உன்னை ஏமாத்தி எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சேன். அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு துரோகம் பண்ணதான் நினைச்சிட்டு இருந்தியா? அது இப்பதான் உனக்கு தெரியுதா? இருந்தாலும் நீ எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கல்ல. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். நாம இப்ப பேசிக்கிட்ட மாதிரியே இந்த கிரகத்தோட பிளானட்டரி எனர்ஜியான டெஸ்லா ஜுவல்ஸை எடுக்கிறதுக்காக எனக்கு தேவைப்பட்ட 9 காயின்ஸையும் நான் அடைஞ்சிட்டேன். நீ என்ன சொன்ன? இங்க இருக்கிற டெஸ்லா ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் வெளியே எடுத்துட்டேன்னா அப்புறம் இந்த டெஸ்லாண்டியா உயிர் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத மாதிரி ஆயிடும். ஆனா அந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்காதுல்ல? நீ உன்னை ஸ்பெஷல்னு நினைச்சதாலதான் இது எல்லாமே நடந்திருக்கு. உனக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. அதனாலதான் நீ எதை பத்தியும் யோசிக்காம இதெல்லாம் பண்ணல. ஸ்டோன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் உன்னை வித்தியாசமா பார்க்கணும்னு ஆசைப்பட்ட. உன்னை ஹீரோ மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல. இப்போ அவங்களுக்கு யாரு கிடைச்சிருக்காங்கன்னு பாரு. உன்ன வாய மூடு. இது எல்லாத்தையும் நிறுத்து. உடனடியாக அது எல்லாத்தையும் நிறுத்து. மன்னிச்சிரு, என்னால அதை பண்ண முடியாது. ஆனா நீ விருப்பப்பட்டா என்னால உனக்கு இன்னொரு சான்ஸ் தர முடியும். டி ஜெனரேட்டரை நீ தடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீ என்ன ஒரு வாரியர் பேட்டல்ல தோக்கடிக்கணும். அதுக்கு நீ ஜெயிச்சாகணும். என்னோட ஈவில் கேட்ஸுவை எதிர்த்து நீ ஜெயிச்சாகணும். என்ன பேரைடஸா? அது என்னால பண்ண முடியும். வாரியர் பேட்டல் எதிர்பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கே வந்தேன். ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 நெத்தியடி சொல்லியடி. மாரியஸ், எவாக்குவேஷன்ல எப்படி போகுது? மேம், ஊர் மக்களை எவாக்குலேட் பண்ற வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. வெரி குட். தற்சமயம் கார்ட்ஸ் ஊரை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆபத்துல இருக்கவங்களை காப்பாத்துறதுக்காக அவங்க இப்ப போயிருக்காங்க. எக்ஸலென்ட். ஒரு மக்களை கூட விடாம எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணுங்க. உத்தரவு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. டியூக் பால், கொஞ்சம் வந்து வெளியே பாருங்க. கொஞ்சம் இருங்க. அதுதான் அயன் மேனடோரஸ் அண்ட் ஈவில் கேட்ஸு. இந்த நேரத்துல அவங்க அங்க என்ன பண்றாங்க? நீ போ மாரியஸ். எஸ் மேம். அப்ப இதுதான் உன்னோட வாரியரா? நான் உன்னை சொல்லி ஆகணும். இவ்வளவு அசிங்கமானதை நான் பார்த்ததே இல்ல.
இதுக்காக தான் உன்ன மாதிரி ஆளுங்க கூட நான் நின்னு பேசக்கூடாதுன்னு சொல்றது. ஏன்னா என் ஈவில் கெட்ஸோட அழக பத்தி அவங்களுக்கு தெரியாது. போதும், நிறுத்து. என்ன அது எங்க போச்சு இப்போ? திரும்பவும் காணாம போயிடுச்சு. ஆனா அவன் இது எல்லாத்தையும் எப்படி பண்ணிட்டு இருக்கான்? என்னாச்சு காய்? உனக்கு குறி வைக்க கூடவா தெரியாது? அது ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியும்ல. ஓ கம் ஆன், இவன் இது எல்லாத்தையும் எப்படி பண்ணிட்டு இருக்கான்? ஓ, தாக்கு தாக்கு தாக்கு. என்னாச்சு? ஏன் என்னால அவனை தாக்க முடியல? அதே கேள்வியை தான் நானும் கேட்டுக்கிறேன். மினட்டோரஸ்! ஈவில் கெட்ஸு திரும்ப வந்துட்டியா? கிங் ஆகஸ்டுக்காக நான் பழி வாங்குறேன். வேண்டாம் மேரியஸ், நிறுத்து. கிங் ஆகஸ்ட், நீ இதுக்குள்ள வர வேண்டாம். ஓரமா ஒதுங்கி இருந்து வேடிக்கை பாரு. பட் யுவர் மேஜஸ்டி. ஓ கம் ஆன். அடடா, இன்னும் நீ என் கூட சண்டை போட ஆசைப்படுறியா? நீ வாய மூடு. என்னோட விளையாட்டை நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். ஹென்ச் கார்கோயல், வெளியே வா. என்னாச்சு? வெளியே வா கார்கோயல். நீ ஒரு சில விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்ட நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்தே நான் அதை உனக்கு சும்மா கைமாறாதான் கொடுத்திருந்தேன். உண்மையை சொல்லணும்னா அது உன்னோடதே கிடையாது. என்னோட அனுமதி இல்லாம உன்னால் அதை வெளியில கொண்டு வரவே முடியாது. அதை தவிர்த்து உங்ககிட்ட வேற ஏதாவது ட்ரிக்ஸ் இருக்கா? ஓ இல்லையா? அப்ப இந்த விளையாட்டை நாம முடிச்சிடலாமா? இந்த இடத்துல என்னோட ஸ்மோக் ஸ்கிரீன் கூட எனக்கு இப்ப உதவாது. அப்படின்னா அந்த இடம் மினட்டோரஸ். நீ என்னதான் பண்ணாலும் அதுல பிரயோஜனமே இல்லை. ஓகே, இது சரியான இடம். ஓகே, இப்ப என்ன வித்தையை என்கிட்ட காட்டலான்னு இருக்க? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கெட்ஸு கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இப்ப நான் உன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தேன்னு யாரு சொன்னா? அவனை காலி பண்ணு மினட்டோரஸ். இதெல்லாம் பிரயோஜனமே இல்ல. நீ என்னதான் பண்ணாலும் உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. போதும், நிறுத்து. காலி பண்ணு மினட்டோரஸ். இப்ப என்ன ஆச்சு? எப்படி? நீ எவ்வளவு வேகமா நகர்ந்தாலும் நான் மொத்த டோமையும் உன் மேல போட்டனா உன்னால எப்படி நகர முடியும்? இத நீ அனுபவி. காய், அந்த ஈவில் கெட்ஸோட கதையை முடிக்கிறதுக்காகத்தான் அவன் டோமுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா அது போதுமா? அடடா, பரவாயில்லையே. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்டிக் தான். நீ எதையுமே யோசிக்காம சந்தோஷப்பட்டியே, அதுக்கு நான் உன்னை பாராட்டியே ஆகணும். என்னது? நோவே, எப்படி நீ இவ்வளவு பெரிய சம்பவத்துல இருந்து தப்பிச்ச? பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. என் மேல விழுந்த எல்லாத்தையும் நான் டாட்ஜ் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே டாட்ஜ் பண்ணியா? என்ன அந்த கொலாப்ஸ் ஆன பில்டிங் குள்ளையா? அவ்வளவு வேகம் எப்படி? அப்ப அது நம்ம வாரியர்ஸை விட டிஃபரெண்டான லெவல்ல இருக்கு. உங்ககிட்ட விளையாடுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். ஆனா இப்ப அந்த எண்ணம் மாறிடுச்சு. உன்னோட தைரியம் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டணும்ல, அதனால நான் இப்போ உனக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன். ஈவில் கெட்ஸு. என்னது இது? இது சரியில்லை. நான் தோக்க போறேன். என்னை விட அவன் பலசாலியா இருக்கான். இந்த பேட்டிலோட முடிவு தெரிஞ்சிருச்சு. இனி காயால தாக்கு பிடிக்க முடியாது.
இதுதான் நிதர்சனம். என்னால முடியல. எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க. அது நல்லா இருந்ததுல்ல? நான் வந்த வேலை இங்க முடிஞ்சிருச்சு. உன் பேச்ச நிறுத்திட்டு என் கதையை முடிச்சிரு. ஒரேடியா என் கதையை முடிச்சிரு. உன் கதையை முடிக்கணுமா? அடடடடா, ஆரம்பத்துல இருந்தே உன்னை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நான் உன் கூட கஷ்டப்பட்டு பேட்டில் பண்ணவே இல்லை, தெரியுமா? நீ என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதால தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன். அதனால நான் உனக்கு இன்னொரு சான்ஸும் கொடுக்கறேன். திரும்ப நீ என் கூட வேலை செய்ய சம்மதிச்சீன்னா நான் உன்னை விடுறது மட்டும் இல்லாம ஸ்டோன் மக்களையும் சேர்த்து நான் காப்பாத்துறேன். என்ன சொல்ற? இந்த சமயத்துல தயக்கப்படுறது சரின்னு உனக்கு தோணுதா என்ன? சொல்லு பார்க்கலாம். அதனால நீ இப்போ நியாயமா ஒரு முடிவு எடுத்தா போதும். ஏன் நீ வெல், அவ்வளவுதான். இப்ப என்ன சொல்றீங்க யுவர் மேஜஸ்டி? நீ கொடுத்த வாக்க நிறைவேற்றுற வரைக்கும் நீ விருப்பப்பட்டபடி எது வேணாலும் செய்யலாம். அரசே கிங் ஆகஸ்ட், அப்ப நீங்க என்ன ஒரு சோதனை வந்தாலும் என் மக்களுக்கும் என் ராஜ்யத்துக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கிறது தான் என்னுடைய கடமை. அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவும் நான் விட மாட்டேன். ஆனா அரசே கிங் ஆகஸ்ட், அந்த ஆள் இதுக்கு முன்னாடி உங்களை ஒரு தடவை ஏமாத்தி இருக்கான். அவ திரும்பவும் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசி உங்களை ஏமாத்த பாக்குறான். யோசிச்சு பாருங்க அரசே, நீங்க எதுக்காக அத சொல்லாத மேரியஸ். இப்ப இத தவிர வேற என்ன வழி இருக்கு சொல்லு? நம்ம சன்பர்ஸ்டுக்காக மட்டும் தான் நான் இதை செய்யறேன். ஓ கிங் ஆகஸ்ட், எல்லாரும் கொஞ்சம் இதை கவனிங்க. ஃப்ளேம் இப்பதான் சேட்டலைட் இமேஜ் அனுப்புனாங்க. டெஸ்லாண்டியாக்கு வெளியில விண்வெளியில இருந்து வந்திருக்கு. அது என்னது? அது ஒரு வாரியர். பிராண்ட் சொன்ன அந்த சாவேஜ் டெஸ்ட்ராயர் அதுதானா? அப்ப நம்ம அங்க பார்த்தோமே அந்த பெரிய மிஷின், அது டெஸ்லாண்டியாவோட எனர்ஜியை அதுக்கு அனுப்புதா? ரெமோன், உங்க மக்கள் கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் டெக்னாலஜியை வச்சு இந்த பிரச்சனை நடக்க விடாம உங்களால தடுக்க முடியுமா? பிராண்ட் வாரியர்ஸ் கிட்ட இருந்து டோக்கன்ஸ் திருட ஒரு சிஸ்டம் உருவாக்குனா. அந்த சக்தியை தான் அவன் சேபர் லைனுக்கும் அயன் மினிட்டாரிஸ்க்கும் கொடுத்தான். அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சா அப்போ நம்ம வாரியர்ஸை வச்சு அவன் கிட்ட இருக்கிற எனர்ஜியை நம்மளால எடுக்க முடியும். அந்த சாவேஜ் டெஸ்ட்ராயர் கிட்ட இருந்தும் எடுக்க முடியும். இது நம்ம வாரியர்ஸை வச்சா? ஆனா அந்த சிஸ்டம் ஆராய்ச்சி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அதோட நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும்னு கத்துக்கணும். ஆனா அந்த சாவேஜ் டெஸ்ட்ராயர் மட்டும் முழிச்சிருச்சுன்னா எல்லாமே வீணாயிடும். அப்ப நம்ம கிட்ட இருக்க சான்ஸ், அந்த சேவேஜ் டெஸ்ட்ராயர் கண்முழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது அது உறிஞ்சிட்டு இருக்க டெஸ்லா ஜுவல்ஸை நம்ம தடுத்தாகணும். சரி வாங்க, நாம அப்ப அதை பண்ணலாம். இந்த டெஸ்லாண்டியா எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு இருக்கிற அந்த மிஷனை நாம எப்படியாவது தடுத்து தானே ஆகணும். ஆனா நாம அப்படி பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம பிராண்டோட ஈவில் கெட்ஸுவ தடுத்தாகணும். நான் இதுவரை பார்த்த வாரியர்ஸ்லயே அந்த மான்ஸ்டர் கிட்ட தான் நிறைய சக்தி இருந்திருக்கு. அதை எப்படி தோக்கடிப்பீங்க? தோக்கடிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நீக்கோ, அப்போ வாங்க, நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா அதை நம்மளால நிச்சயமா பண்ண முடியும். யா, இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உடனடியா சன்பர்ஸ்டுக்கு போய் நாம இந்த பிரச்சனையை முடிக்கலாம். யா, இந்த வாட்டி நாம நிச்சயமா அவங்கள தோக்கடிச்சிடலாம். கமாண்டர் ஹமோரா, சன்பஸ்டுக்கு போற மேற்கு பகுதி வாயில் மூடப்பட்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. நம்ம ஷிப்பால அந்த பிளவை தாண்டவே முடியாது. அப்படின்னா நாம நினைச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமாகுது. சில வழிகள் இருக்கு. சேஃபா போறதா இருந்தா இந்த வழியில போலாம். ஒரு பக்கம் பார்த்தா லாவா ஃபீல்ட், அதோட வழி நல்லா இருந்தாலும் தூரமா போகணும். ஆனா இந்த ரவின் சின்ன பாதையா இருந்தாலும் நம்ம பல ஆபத்துக்களை கடந்து போக வேண்டியதா இருக்கும். அதே சமயத்துல இயற்கை பேரழிவால அந்த வழி எப்ப வேணாலும் பிளாக் ஆகலாம். ஆனா இந்த வாய்ப்பை விட்டா நமக்கு இதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம். நம்ம எப்படியாவது ஜெயிக்கிற மாதிரி ஒரு பிளான போடணும். அப்பதான் அந்த பிராண்டை தடுக்க முடியும். That's right. உன்னோட கதை முடிஞ்சது பிராண்ட். டெஸ்லாண்டியாவை நாங்க பாதுகாப்போம். நாம இருக்க இந்த உலகத்தை நாம பாதுகாப்போம். அவங்க எப்படியாவது அந்த டி ஜெனரேட்டரை நிறுத்தினா கூட அந்த சாவேஜ் டெஸ்ட்ராயர் உறிஞ்சப்பட்ட அந்த டெஸ்லா ஜூல்ஸ அது கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தாதான் அந்த டெஸ்லாண்டியாவை நம்மளால பழையபடியா மாத்த முடியும். அப்படி பண்ணணும்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும்.